அஜித் துணிவு படத்திற்கு பிறகு மகள் திருமேனியின் இயக்கத்தில் விடாமுயற்சி படத்தில் நடித்து வருகின்றார். லைகாவின் தயாரிப்பில் அனிருத்தின் இசையில் உருவாகும் இப்படத்தின் படப்பிடிப்பு அஜர்பைஜானில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. அஜித்துடன் இப்படத்தில் த்ரிஷா, அர்ஜுன், ஆரவ் ஆகியோர் நடித்து வருகின்றனர். கடந்த 10 மாதங்களுக்கு மேலாக அஜித் ரசிகர்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த கோலிவுட் வட்டாரமே விடாமுயற்சி படப்பிடிப்பு எப்போது என்ற கேள்விதான் கேட்டு வந்தனர். விடாமுயற்சி படத்தின் அறிவிப்பு வெளியாகி பல மாதங்கள் ஆகியும் படத்தை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. சிலர் இப்படம் கைவிடப்பட்டதாகவும் வதந்திகளை கூறி வந்தனர். ஒரு வழியாக விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பு அக்டோபர் மாதம் அஜர்பைஜானில் துவங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. அஜித் மற்றும் மகள் திருமேனி என்ற புது கூட்டணியில் விடாமுயற்சி திரைப்படம் உருவாக்கி வருவதால் இப்படத்திற்கு ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்து வருகின்றது. அஜித்திற்கு ஏற்றார் போல ஒரு ஸ்டைலிஷான படத்தை மகள் திருமேனி கொடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் விடாமுயற்சி படத்தில் அஜித் மற்றும் த்ரிஷா கணவன் மனைவியாக நடிப்பதாகவும் காணாமல் போகும் த்ரிஷாவை அஜித் எப்படி கண்டுபிடிக்கின்றார் என்பதும் தான் படத்தின் ஒருவரி கதை என ஒரு தகவல் உலா வருகின்றன. அர்ஜுன், ஆரவ் படத்தில் வில்லன்களாக நடிக்கின்றனர். மேலும் அர்ஜுனுக்கு ஜோடியாக ரிச்சினா இப்படத்தில் நடிக்கின்றார் என்பது போல பல தகவல்கள் வருகின்றன. இது மட்டுமல்லாமல் இப்படத்திற்காக அஜித் தன் உடல் எடையை கணிசமாக குறைத்தும் வருகின்றார். இந்நிலையில் விடாமுயற்சி படத்தை பற்றி பாசிட்டிவான டாக் இருந்து வருவதால் இப்படத்தின் டிஜிட்டல் மற்றும் சேட்டலைட் வியாபாரமும் அமுகமாக இருக்கின்றது. முன்னணி டிஜிட்டல் மற்றும் சேட்டலைட் நிறுவனம் ஒன்று விடாமுயற்சி படத்தின் உரிமையை மிகப்பெரிய தொகைக்கு வாங்கியுள்ளதாக தகவல்கள் வருகின்றன. கிட்டத்தட்ட 160 கோடி வரை விடாமுயற்சி படத்தின் டிஜிட்டல் உரிமை விற்கப்பட்டுள்ளதாம். ரஜினி மற்றும் விஜய் படங்களை காட்டிலும் அதிக தொகைக்கு அஜித்தின் விடாமுயற்சி படம் விற்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வருகின்றன. ஆனால் இத்தகவல் எந்த அளவிற்கு உண்மை என தெரியவில்லை. இருந்தாலும் விடாமுயற்சி திரைப்படம் அதிகப்படியான தொகைக்கு விற்கப்பட்டுள்ளதாகவே தகவல்கள் வருகின்றன. படத்திற்கு பாசிட்டிவான டாக் இருந்து வருவதால் கண்டிப்பாக இப்படத்தின் டிஜிட்டல் உரிமை அதிக தொகைக்கு விற்கப்பட்டிருக்கும் என்றே தெரிகின்றது. சமீப காலமாக வசூலை பொறுத்தவரை விஜய் மற்றும் ரஜினி படங்களுக்கு இடையேதான் கடுமையான போட்டி நிலவி வருகின்றது. எனவே இந்த போட்டியில் அஜித்தின் படமும் இணைந்துள்ளதால் அஜித் ரசிகர்கள் குஷியில் இருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.